குட் ஈவினிங் டீச்சர்ஸ். யூஜி டிஆர்பி ஃபிசிக்கல் எஜுகேஷன் எக்ஸாமுக்காக முதல் பாடமான பிரின்சிபிள்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பாடத்தில் நவீன ஒலிம்பிக் பகுதியில் கேள்விகளை படிக்கலாம். நவீன ஒலிம்பிக் போட்டிகள் முதலில் எப்போது தொடங்கின? 1896 அல்லவா, படித்தோம் ஏற்கனவே. தென் நவீன ஒலிம்பிக்கின் தந்தை பியாடி குபாட்டின் தான் நவீன ஒலிம்பிக்கின் தந்தை. முதல் நவீன ஒலிம்பிக் நடைபெற்ற நாடு எது? கிரேக்க நாடு அல்லவா. கிரேக்க நாட்டில் எங்கே நடைபெற்றது? 1896 முதல் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்ற சிட்டி எதுவென்றால் ஏதென்ஸ் அல்லவா, படித்தோம். ஏதென்ஸில் தான் முதல் ஒலிம்பிக் போட்டிகள் 1896 நடைபெற்றது. சர்வதேச ஒலிம்பிக் குழு IOC, இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி IOC நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1894. ஓகேவா, 2 இயர்ஸுக்கு முன்னாடி IOC நிறுவப்பட்டது. ஓகேவா. தென் IOCயின் தலைமையகம் எங்கே? சுவிட்சர்லாந்தில் உள்ள லோசேன் தான் IOCயின் தலைமையகம் ஆகும். ஒலிம்பிக் கொடியில் உள்ள வளையங்கள் 5 வளையங்கள் அல்லவா. 5 வளையங்களும் இதனை குறைக்கின்றது, கண்டங்களை குறைக்கின்றது அல்லவா. 5 கண்டங்களை தான் இந்த 5 வளையங்கள் குறைக்கின்றன. ஒலிம்பிக் வளையங்களுடைய கலேசும் 5 அல்லவா. 5 வளையங்கள் 5 கலேஸை கொண்டது ஒலிம்பிக் வளையங்கள். ஒலிம்பிக் கொடியின் பின்னணி நிறம் என்ன? வெள்ளை. ஓகேவா, வெள்ளை தான் பேக்ரவுண்ட் கலர் கொடிக்க. ஓகேவா, ஒலிம்பிக் கொடிக்க பேக்ரவுண்ட் கலர் ஒயிட். ஒலிம்பிக் மோட்டோ அல்லது ஒலிம்பிக் முழக்கம் என்ன? ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர் அல்லவா. ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர். ஒலிம்பிக் முழக்கத்தின் லத்தீன் வடிவம் என்ன? சிட்டியூஸ், ஆல்டியூஸ், ஃபோர்டியூஸ். ஓகேவா. சிட்டியூஸ் என்றால் ஃபாஸ்டர் வேகமாக, ஆல்டியூஸ் என்றால் ஹையர் உயர்வாக, ஃபோர்டியூஸ் என்றால் ஸ்ட்ராங்கர் வலிமையாக. ஒலிம்பிக் தீபம் ஏற்றும் இடம் என்ன? எங்கே? ஒலிம்பியாவில் தான் ஒலிம்பிக் தீபம் ஏற்றப்படுகின்றது. ஒலிம்பிக் தீபம் இதனை குறைக்கின்றது, அமைதியை குறைக்கின்றது. ஒலிம்பிக் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும்? 4. நவீன ஒலிம்பிக்கில் பெண்கள் பங்கேற்ற ஆண்டு 1900 தான் என்ன? நவீன ஒலிம்பிக்கில் பெண்கள் பங்கேற்ற முதல் ஆண்டு. ஓகேவா, முதல் ஆண்டு நவீன, அதாவது முதலாக பெண்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற ஆண்டு 1900. ஓகே. தென் முதல் பெண்கள் ஒலிம்பிக், அதாவது ஒலிம்பிக்கில் பெண்கள் பங்கேற்ற முதல் விளையாட்டு என்ன? டென்னிஸ். ஓகேவா, ஒலிம்பிக்கில் பெண்கள் பங்கேற்ற முதல் விளையாட்டு டென்னிஸ். ஒலிம்பிக் போட்டிகளில் எத்தனை பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன? 3 அல்லவா. தங்கம், வெள்ளி, வெண்கலம். ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரால் தேர்வு செய்யப்படுகின்றனர்? தேசிய ஒலிம்பிக் குழுக்களால் தேர்வு செய்யப்படுகின்றனர் அல்லவா. அந்தந்த நாடுகளில் உள்ள தேசிய ஒலிம்பிக் குழுக்களால் பிளேயர்ஸ் தேர்வு செய்யப்படுகின்றனர். இந்திய ஒலிம்பிக் சங்கம் IOA நிறுவப்பட்ட ஆண்டு 1927. ஓகேவா, 1927 இந்திய ஒலிம்பிக் சங்கம் நிறுவப்பட்டது. ஆண்டுகள் முக்கியம். இந்தியா முறையாக ஒலிம்பிக்கில் பங்கேற்ற ஆண்டு என்பது என்ன? 1920. ஓகேவா, 19ம் 20யும் ஞாபகம் வைத்தாலே போதும். இந்தியா ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கில் எப்போது பங்கேற்றது? 19 மற்றும் 20 இப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அதாவது 1920 அல்லவா, 1920. ஓகே. தென் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் தங்கம் கிடைத்த விளையாட்டு ஹாக்கி. ஒலிம்பிக்கில் இந்தியா ஹாக்கியில் முதல் தங்கம் வென்றது அல்லவா. எந்த ஆண்டு? 1928. ஓகேவா, 1928. ஓகேவா. தென் அதிக ஒலிம்பிக் தங்கங்கள் வென்ற இந்திய ஸ்போர்ட்ஸ்மேன் யார்? அதாவது இந்தியாவில் ஒலிம்பிக்கில் தங்கங்கள் அதிகம் வென்ற ஸ்போர்ட்ஸ்மேன் மேஜர் தயான்சந்த் அல்லவா, ஹாக்கி கேப்டன். இந்தியாவில் அதிக தடவை ஹாக்கியில் தங்கம் வென்றது அல்லவா. ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா தங்கம் வென்றது. அப்போதெல்லாம் கேப்டனாக பணியாற்றிய அல்லது விளையாடிய மேஜர் தயான்சந்த். ஓகேவா, மேஜர் தயான்சந்த் தான் ஒலிம்பிக்கில் அதிக தங்கங்கள் வென்ற ஸ்போர்ட்ஸ்மேன். ஓகே. தென் கோடை ஒலிம்பிக் முதலில் நடைபெற்ற ஆண்டு 1896. குளிர்கால ஒலிம்பிக் முதலாக நடைபெற்ற ஆண்டு எப்போது? 1924. ஓகேவா, 1924. ஒலிம்பிக் சின்னத்தை வடிவமைத்தவர் ஒலிம்பிக்கின் தந்தை பியாடி குபாட்டின். ஒலிம்பிக்
ஓத் அல்லது உறுதிமொழி யார் சொல்வர்? ஒலிம்பிக் உறுதிமொழியை ஓத் செல்லக்கூடியவர் யாவென்றால் பிளேயர்ஸ் அல்லவா, பிளேயர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஒலிம்பிக் ஓத் எதனை வலியுறுத்துகின்றது? ஒலிம்பிக் உறுதிமொழியானது இதனை வலியுறுத்தும் நேர்மை மற்றும் நியாயத்தை வலியுறுத்துகின்றது. ஓகேவா? தென் தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நாட் டு வின் பட் டு டேக் பார்ட் என்றவர். தி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நாட் டு வின் பட் டு டேக் பார்ட் என்றவர் பேடி குபாட்டின். ஒலிம்பிக் போட்டிகளில் பொலிட்டிக்ஸுக்கு அனுமதி உண்டா? இல்லை. ஒலிம்பிக் போட்டிகளில் தொழில்முறை பிளேயர்ஸ் எந்த ஆண்டு அனுமதிக்கப்பட்டனர்? 1992. ஓகேவா? ஒலிம்பிக் தீப ஓட்டம் ஃபஸ்ட்டாக எந்த ஆண்டு நடைபெற்றது? ஃபஸ்ட்டாக 1936 தான் ஒலிம்பிக் தீப ஓட்டமானது நடைபெற்றது. ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடத்தப்படுகின்றன? வெவ்வேறு நாடுகளில் தான் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஒலிம்பிக் போட்டிகளின் அடையாளம் என்பது ஒலிம்பிக் தீபம், ஒலிம்பிக் கொடி, ஒலிம்பிக் சின்னமான 5 வளையங்கள் அனைத்துமே. ஓகேவா? ஒலிம்பிக் கொடி ஏற்றும் விழா எப்போது நடைபெறும்? தொடக்க விழா அல்லவா. எப்போதுமே எங்குமே எந்த விழாக்களிலுமே கொடியானது தொடக்க நிகழ்வில் தான் ஏற்றப்படுகின்றது அல்லவா. தென் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் கொடியானது யாரிடம் வழங்கப்படுகின்றது? அடுத்து ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடத்தப்படுகின்றதோ அந்த நாட்டில் வழங்கப்படும். ஓகேவா? அந்த நாட்டிடம் வழங்கப்படும். ஒலிம்பிக் போட்டிகளுடைய குறிக்கோள் என்ன? ஒலிம்பிக் போட்டிகளின் குறிக்கோள் என்ன? அமைதி மற்றும் சகோதரத்துவம் தான் ஒலிம்பிக் போட்டிகளுடைய குறிக்கோள் ஆகும். ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ளும் நாடுகள் யாரால் அங்கீகரிக்கப்படுகின்றன? ஐஓசியால் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஒலிம்பிக் விளையாட்டுகளில் புதிய விளையாட்டுகளை சேர்ப்பது யார்? ஐஓசி. ஓகேவா? இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி தான் புதிய நியூ கேம்ஸ் எல்லாவற்றையும் ஆட் பண்ணக்கூடியது. ஒலிம்பிக் போட்டிகளில் விளையாட்டு நெறிமுறைகள் யாரால் நிர்ணயிக்கப்படுகின்றன? சர்வதேச சம்மேளனங்களால் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆனது நிர்ணயிக்கப்படுகின்றன. ஓகேவா? தென் ஒலிம்பிக் போட்டிகளில் டோப்பிங் அதாவது ஊக்கமருந்து தடை செய்யப்படுவது ஏன்? வெற்றி அதிகமாகும். ஊக்க மருந்து சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். மட்டுமின்றி நியாயமான போட்டிகள் நடைபெறாது அல்லவா. உழைக்கக்கூடிய அல்லது நன்கு விளையாடக்கூடியவங்களுக்கு வாய்ப்புகள் மிஸ் ஆகும். ஓகேவா? தென் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் யாரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர்? தங்களுடைய நாடுகளை அல்லவா. மாநிலத்தையோ அல்லது அவங்க அசோசியேஷனையோ அல்லது அவங்க கிளப்புகளையோ அவங்க சிட்டியையோ அவங்க பிரதிநிதித்துவப்படுத்த மாட்டாங்க அல்லவா. மாறாக தங்களுடைய நாடுகளின் சார்பில் தான் அவங்க என்ன செய்கிறார்கள்? விளையாடுகின்றனர் அல்லவா. தென் ஒலிம்பிக் போட்டிகளில் பயன்படுத்தப்படக்கூடிய நேர கணிப்பு கருவிகள் என்னென்ன? கைமுறை மற்றும் மின்னணு ஆகும். ஓகேவா? தென் ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்க எண்ணிக்கை எதனை காட்டுகின்றது? ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்லை காட்டுகின்றது அல்லவா. விளையாட்டு திறன்களை காட்டுகின்றது. அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் எபிலிட்டி அல்லது ஸ்போர்ட்ஸ் ஸ்கில், ஸ்போர்ட்ஸுடைய தகுதியை காட்டுகின்றது பதக்கங்களுடைய எண்ணிக்கை ஆகும். ஓகேவா? தென் ஒலிம்பிக் போட்டிகளில் ஸ்போர்ட்ஸ்மேன் ஓத் சொல்லுவாங்க அல்லவா. உறுதிமொழி சொல்லுவாங்க. எப்போது? போட்டிக்கு முன்பா, தொடக்க விழாவில், நிறைவு விழாவில், போட்டிக்கு பின்பா? தொடக்க விழாவில். ஓகேவா? போட்டிக்கு முன்னாடி கிடையாது, தொடக்க விழாவிலேயே அவங்க உறுதிமொழியை சொல்லுவாங்க. ஓகேவா? ஒலிம்பிக் போட்டிகளில். தென் ஒலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொள்ள குறைந்தபட்ச வயது வரம்பு என்ன? அது போட்டிகளை பொறுத்து அல்லது விளையாட்டு போட்டிகளை பொறுத்து மாறுபடும். ஓகேவா? நவீன ஒலிம்பிக்கின் முக்கிய நோக்கம்தான் என்ன? உடல் மற்றும் மன வளர்ச்சி, அதே போன்று உலக அமைதி ஆகியவை தான் நவீன ஒலிம்பிக்கின் முக்கிய நோக்கம் ஆகும். ஓகே, நன்றி.